கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு மஜ்லிஸ்ல சொன்னாங்க, எல்லாம் தர்மம் செஞ்சே ஆகணும்னாங்க. எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரிஸ்கில் நீங்கள் தர்மம் செய்தே ஆக வேண்டும். ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செய்ய இயலாதவர் என்ன பண்ணுவாரு? தர்மம் இல்லாதவர், செய்ய இயலாதவர் என்ன பண்ணுவாரு? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதுக்காக வேண்டிய சம்பாரினாங்க. சுப்ஹானல்லாஹ். சொல்லுங்க போய், நீ தர்மம் செய்வதற்காக வேண்டிய சம்பாரி, உனக்கு கொஞ்சம் எடுத்துக்க, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் தர்மம் செய், அதுக்காக வேண்டிய சம்பாரினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், அதுக்கும் இயலாதவர் என்ன பண்ணுவார்? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, சிரமத்தில் சிக்குண்டவர்களுக்கு உன் உடல் உழைப்பால் உதவி செய்யினாங்க. சிரமத்தில் சிக்குண்டவர்களுக்கு உன் உடல் உழைப்பால் நீ உதவி செய். இதுக்கு உதாரணம் ஒண்ணு எழுதுறாங்க, வண்டி இழுத்துட்டு போறவன் சிரமப்பட்டானா தள்ளி விடுறது. சுப்ஹானல்லாஹ். சொல்லும், மூட்டையை தூக்கி மேல வைக்கிறதுக்கு சிரமப்படுறானா நம்ம தூக்கி விடுறது. சிரமத்தில் சிக்குண்டவர்களுக்கு நீ உதவி செய், அதுவுமே தர்மம் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அதுக்கும் இயலல, ஏன்னா இவருக்கு முடியல, என்ன செய்வாரு? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நன்மையை எடுத்து சொல்லிக்கிட்டே இரு, அதுவும் தர்மம் தான். யா ரசூலல்லாஹ், அதுக்கும் வழி இல்லை, அதுக்கும் ஒருத்தர் இயலாதவராக இருக்கிறார், அப்ப என்ன செய்யறது? ஒருத்தர் ஒரு பக்கம் உட்கார்ந்துக்க, யாருக்கும் தீங்கு தராம இருந்தாங்க. நீ சும்மா இருந்தா போதும், உன்னை கொண்டு யாரும் தீங்க அடையக்கூடாது, தீங்கு அடையக்கூடாது. அப்படி அதுவே தர்மம் தான் நாங்க சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் மூணாவது ஒண்ணு சொன்னாங்க, கஃபுல் அதா, உன்னை கொண்டு யாருக்கும் தீங்கு தராமல் இருப்பது, அதுதான் உயர்ந்த நல்ல குணம் நாங்க பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மக்களுக்கு இடையூறு தருகிற ஒன்றை பாதையில் இருந்து நீங்கள் அகற்றுவது, அதாவது முள்ளு கிடக்கு, ஏதாவது கல் இருக்குது, இது மக்களுக்கு இடையூறு தரும் என்று நீங்கள் பாதையில் இருந்து அகற்றுவது இருக்கிறது, அகற்றுன உடனே அல்லாஹ் சொல்றானா, இவர் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன்னு எழுதுங்கிறான். இவர் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன்னு எழுதுங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் மலக்குமார்களிடத்துல என் அடியாரினுடைய உயர்ந்த குணத்தை நான் பாராட்டுறேன்னு எழுதுங்கன்றான். இது சாதாரண குணம் இல்ல. நமக்கு தேவையா? எவனோ எப்படியோ போறான், இப்படி வாழக்கூடாது ஒரு முஸ்லிம், ஒரு மூமின். அவர்களுக்கு இடையூறு தருமானால் அதை பாதையிலிருந்து அகற்றுவது இருக்கிறது, ஆக சிறந்த நற்குணம் என்கிறார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் நற்செயல்கள் எது என்று காண்பிக்கப்பட்டது, என்னுடைய உம்மத்தில் கெட்ட செயல்கள் எது என்று எனக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த நற்செயல்களில் உயர்ந்த இடத்தை பிடித்தது எது தெரியுமா? மக்களுக்கு பாதையில் இடையூறு தருவதை எவர்கள் அகற்றுவார்களோ அதுதான் உயர்ந்த நற்செயல் என்றார்கள் சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒண்ணு, மக்களிலேயே எனக்கு தீயதையும் காண்பிக்கப்பட்டது, அந்த தீய விஷயங்களில் உயர்ந்து காணப்படுவது எது தெரியுமா? பள்ளிவாசல்ல எச்சில் துப்புறது, எச்சில் துப்பிட்டு அதை சுத்தம் செய்யாம போறது. எழுதுறாங்க கிதாபுல. யாரும் பள்ளிவாசல்ல எச்சு துப்புறது இல்ல. பள்ளிவாசல்ல எச்சு துப்புறதுங்கிறது பள்ளிவாசல் தொழுற இடம் மட்டும் இல்ல, இந்த சுத்து வட்டாரமே பள்ளிவாசல் தான். அதுல ஹவுஸும் அடங்கும், ஒழு செய்யற இடமும் அடங்கும், எல்லாமே அடங்கும். துப்பிடுறோம், ஆனா அதை சுத்தம் செஞ்சுட்டு போனோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க, பள்ளிவாசலில் நீங்க எங்க இருந்தாலும் சரி, துப்புனீர்கள் என்றால், காரி உள்ள இருந்து துப்புனீங்க அப்படின்னா அது அங்க போய் ஒட்டிக்கும், நமக்கு என்னன்னு போயிடக்கூடாது. இது ஆக கெட்ட செயல்னு எழுதுறாங்க கிதாபுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை நாம சுத்தம் செஞ்சுட்டு போறது என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த சுத்தம் செய்யக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக.